கூஜந்தம் தஸ்ய தீமதா. எது எது பிரகாசமோ எது அப்பிரகாசமோ, எது ரகசியமா பண்ணதோ எது ரகசியம் இல்லாம பண்ணது கூட உமக்கு அப்படியே ஞான திருஷ்டியால தெரிய வரும். நீர் அதை தெரிஞ்சு நீ ஸ்ரீமத் ராமாயணத்தை நீர் அழகா எழுத வேண்டியது அப்படின்னு நான்முகனான பிரம்மதேவன் உத்தரவு கொடுக்க, உடனே நாரதரைய உடனே வால்மீகி ஆகா இதனாலதான் அப்படி நடந்ததான்னு அவர் சரின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அந்த உத்தரவை பெற்றுட்டு ஸ்ரீமத் ராமாயணத்தை பண்ண ஆரம்பிச்சார். அப்படி இந்த ராமாயணத்தினுடைய சிறப்பு இவ்வளவு அப்படின்னு சொல்ல முடியாது. வால்மீகி ராமாயணத்திலிருந்து தான் மற்ற ராமாயணங்கள்லாம் வந்தது. முதல்ல இருக்கக்கூடியது வால்மீகி ராமாயணம் தான். அதுல இருந்துதான் மற்ற ராமாயணங்கள்லாம் வந்தது. ஆதி காவியம்னு சொல்றது. அதனாலதான் கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் அப்படி. வால்மீகிங்கிறது ஒரு பறவையா, கோகிலம் குயில், அழகாக கூவித்து இருந்தார். அதனால அப்படிப்பட்டதான ஒரு மகாவிருஷத்துல மதுரமாக கூவித்தார். மதுரம் மதுராட்சகம் அப்படிப்பட்டதான ஒரு கூவித்து தான் ஸ்ரீமத் ராமாயணம்ங்கிறதான ஒரு கிரந்தம். வால்மீகி அந்த கிரந்தத்தை எழுதினார். எழுதின பிறகு இந்த கிரந்தத்தை ராமாயணத்தை யாருக்கு உபதேசம் பண்றது அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தார். யாருக்காவது ஒருத்தருக்கு நல்லபடியா உபதேசம் பண்ணணுமே நினைச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த ஆசிரமத்திலிருந்து லவகுசர்கள் வந்தார். லவகுசர்கள் வந்தோடனே யார் இந்த லவகுசர்கள், லவகுசர் எப்படி அங்க வந்தா அப்படின்னா உத்தர ராமாயணத்துல அது ஒரு கதை இருக்கு. ராமபிரான் முடிசூட்டின்ற பிறகு ராஜ்ய பரிபாலனம் பண்ணி இருந்த பொழுது அவருக்கு சீதா பிராட்டி அப்ப கர்ப்பவதியா இருக்கக்கூடிய காலம் யாரோ ஒரு அனாமதேயன் சீதையின் இடத்துல ஒரு தோஷத்தை சொல்லிட்டான். அதுக்காக சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரான் வனத்துல கொண்டு போய் விட்டுட்டு வான்னு லட்சுமணரை சொல்ல, இளைய பெருமாள் அழைச்சிட்டு போய் வனத்துல விட்டுட்டு வந்தாராம். வனத்துல விட்டு எந்த வனத்துல விட்டாரோ அந்த வனத்திலேயே தான் பக்கத்துல வால்மீகியுடையதான ஆசிரமம். வால்மீகிக்கும் சீதைக்குமே சம்பந்தம் உண்டு. சீதை எங்கேருந்து வந்தவள்? சீதை தோன்றினவள். எங்கேருந்து தோன்றினவள்னா ஜனகனுடையதான யாகசாலை. யாகசாலையில அவன் தங்க இதனால அந்த பூமியை தோண்டும் பொழுது, தங்க கலப்பையை கொண்டு தோண்டும் பொழுது அங்கிருந்து தோன்றினவள் தான் சீதா பிராட்டி. அதனாலதான் சீதை அங்கிருந்து எடுத்ததுனாலதான் சீதைன்னு அவளுக்கு திருநாமம். பூமியிலேருந்து உண்டானதுனால சீதைன்னு பேரு. அதே மாதிரி வால்மீகியும் பூமி சம்பந்தம் உள்ளதான புற்றுலேருந்து தோன்றிதான் வால்மீகின்னு பேர் வந்தது. அதனால குழந்தை பிறக்கிறதுக்குன்னா ஒண்ணு அப்பா அம்மா இருந்தா அப்பா அம்மா கொண்டு போய் விடுவா, இல்ல சகோதரா இருந்தா சகோதராலயத்துல கொண்டு போய் விடுவா. அப்படித்தானே வழக்கம். அதனால இங்க எப்படின்னா அதே மாதிரி சகோதராலயத்துல கொண்டு போய் விட்டா அதுதான் வால்மீகி அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. கொண்டு போய் விட்டுட்டா. அங்க இருந்தவள் இருந்து வால்மீகி ஆசிரமத்தில் இருந்தாலும் சத்சங்கம் இருந்ததுனாலே குழந்தைங்க நன்னா வளரும். அதனாலதான் ஆதிசங்கர பகவத்பாதார் சொல்றதே சத்சங்கத்வே நிசங்க